ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கடலைப்பருப்பு வச்சு ஒரு டீ கடை மசால் வடை தாங்க பார்க்க போகிறோம். நல்ல கிறிஸ்பியாக, நல்ல டேஸ்ட்டாக, நல்ல மொறுன்னு, நல்ல காரசாரமாக ஒரு டீ கடை மசால் வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். நான் ஒரு 1/4 கிலோ அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். 1/4 கிலோ அளவோ உங்களுக்கு கூடவோ குறைச்சோ அதேமாதிரி போட்டுக்கோங்க. நான் 1/4 கிலோ அளவு போட்டுக்கிட்டேன். இதை நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இதை நல்லா 2 டைம் நல்லா கழுவிட்டு, தண்ணி ஊற்றி 2 டைம் நல்லா கழுவிட்டு ஊற போட்டுக்கோங்க. இது 1 ஹவர் ஊறட்டும். நல்லாவே 1 ஹவர் எனக்கு ஊறிடுச்சு பாருங்கள். நல்லா 2-3 டைம் நல்லா கழுவிட்டு ஊறிடுச்சு. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் என்னென்ன மசாலா சேர்க்குறேன்னு பாருங்கள். இந்த வடைக்கு நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். இந்த டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும். நான் ஒரு 7-8 பூண்டு பல் சேர்த்துக்கிட்டேன். பூண்டு சேர்த்தாச்சு. நல்லா ஒரு பெரிய துண்டு இஞ்சி சேர்த்துக்குவோம். அதையும் சேர்த்துக்கோங்க. பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து சோம்பு ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம 1 மணி நேரம் நான் ஊற வச்ச கடலைப்பருப்பை அதை நான் மிக்ஸி ஜாரில் தான் இதை அரைச்சி செய்ய போகிறேன். கிரைண்டர்லாம் ஆட்டாமல் வெறும் மிக்ஸி ஜாரில் நம்ம 10 நிமிஷத்தில் டீ போடுற டயத்துலேயே நம்ம இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். பசங்க ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கும் சரி, வீட்டில் உள்ளவங்களும் சரி நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. நல்லா ஆட்டி அதை மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு பாருங்கள். நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததையும் போட்டுக்குவோம். இந்த மாதிரி பதத்துக்கும் அரைச்சிக்குவோங்க. அடுத்ததையும் போட்டாச்சு. இப்போ தேவைக்கேற்ப நம்ம கல்லுப்பு இதிலேயே போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். தேவைக்கேற்ப கல்லுப்பையும் உள்ளது சால்ட்டோ ஏதோ சேர்த்துக்கோங்க. 2 டைம் நான் அரைச்சிட்டே பாருங்கள். இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க கடலைப்பருப்பை. இந்த மசாலா எல்லாமே சேர்த்து அரைச்சாச்சு. நம்ம இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்ப்போம். நல்லா ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை போட்டுக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அடுத்தது பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அடுத்தது நல்லா ஊற வச்சுருந்த ஒரு கைப்பிடி அளவு நான் எடுத்து வச்சுருந்தேன் கடலைப்பருப்பு. நல்லா இது வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது நம்ம பொடியாக கட் பண்ண வெங்காயம் அதையும் சேர்த்தாச்சு. அதுக்கு அடுத்து தான் ரொம்ப முக்கியமானது சோம்பு. நம்ம அரைச்சி கொஞ்சம் போடலாம். அடுத்தது நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கோங்க. அதையும் போட்டாச்சு. நம்மளுக்கு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது டீ கடையில் இந்த மெத்தடில் தான் செய்வாங்க. அதுதான் அந்த டீ கடையில் நம்ம மசாலா வடை வாங்குறது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கிறது. இதே மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரே ஈவனாக எல்லா சைடும் படுற மாதிரி இந்த மசாலா இந்த அளவுக்கு நம்ம சின்ன அளவோ பெரிய அளவோ இதே மாதிரி மாவு கையில் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்துட்டு நம்ம இந்த உள்ளங்கையில் வச்சு இதே மாதிரி நம்ம தட்டி நம்ம போட வேண்டியதான். நான் ஏற்கனவே ஸ்டவ்வில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணி வச்சுட்டேன். ஆயில் ஊற்றி நல்லா அடுப்பில் காஞ்சிட்டு இருக்குது. இப்போ போட்டாச்சு பாருங்கள். இதே மாதிரியே நம்ம உருண்டையாக எடுத்து தட்டி போட வேண்டியது தான். இதே மாதிரியே தட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பெரிய சைஸ்னால் பெரிய சைஸாக போடுங்க. இல்லை கொஞ்சம் மாவை கம்மி பண்ணிவிட்டு சின்ன சைஸாகவும் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இஷ்டம்தான் அது. மறக்காமல் நீங்கள் எஸ்டிஎம் லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாங்கள் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். பாருங்கள் நல்லாவே வெந்து மொறுன்னு எங்களுக்கு நல்லா வடை வந்துருச்சு. நம்ம இப்போ திருப்பி போட்டுக்க வேண்டியது தான். நம்ம அப்படியே ஒரு மசாலா வடை நம்ம வீட்டில் செஞ்சோம்னா நல்ல ஒரு ஸ்மெல்லு நம்ம வீடு ஃபுல்லாகவே மணக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா திரும்ப இதே மாதிரி தான் செய்வீங்க நீங்கள் உங்கள் வீட்லேயும். இந்த மசாலா பொருள்லாம் சேர்த்து செய்வோம். பூண்டு இந்த கடலைப்பருப்பு வாயுங்கிறனால நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் கொஞ்சம் கூட நம்ம சேர்த்தோம்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும். நம்மளுக்கு வாயுவும் பிடிக்காது. சூப்பரான சுவையான நம்மளுக்கு மசாலா வடை கடலை வடை ரெடி ஆயிடுச்சு. டீ கடை மசால் வடை. இந்த மாதிரி நீங்கள் நிறைய வீடியோ பார்க்க மறக்காமல் எஸ்டிஎம் லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா வெளியில் கிறிஸ்பியாக உள்ளுக்கிற சாஃப்டாக நல்ல ஒரு மசால் வடை டீ கடை மசால் வடை கடலை வடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க.
பாருங்கள், பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. டீ டைம் ஸ்நாக்ஸும் கூட இது. சூப்பராக சுவையாக டீ கடை மசால் வடை ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.